வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல தமிழ்நாடு சமுதாய வரலாறத பார்க்க போறோம். அதுல இருக்கிற அவுட் சோர்ஸ் வெங்கடேசன் புக்க தான் பார்த்துட்டு வரோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதோட கன்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், அது கூடவே ஒரு சப்ஸ்கிரைபும், அது கூட இருக்க பெல் ஐக்கான அழுத்திட்டீங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே காட்டிடும். வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. பகுதி 3 ஓகேங்களா? பகுதி 3 தமிழ்நாடும் மைசூர் போர்களும் ஓகேங்களா? தமிழ்நாடும் மைசூர் போர்களும். ஆங்கிலேயர் மைசூர் போர்களின் விளைவாக மைசூர் நாட்டை பணிய வைத்து விட்டனர் ஓகேங்களா? ஸ்மித் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலேயர் மைசூர் போர்களின் விளைவாக மைசூர் நாட்டை பணயம் வைத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணிய வைத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மைசூர் மன்னர்கள் ஓகேங்களா? மைசூர் மன்னர்கள் தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு. மைசூர் மன்னர்கள் தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மைசூர் விஜயநகர பேரரசின் பிடிக்குள் இருந்தது ஓகேங்களா? 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மைசூர் விஜயநகர பேரரசின் பிடியில் இருந்தது. ராஜா உடையார் ஓகேங்களா? இது முக்கியம். ராஜா உடையார் விஜயநகர பேரரசு இரண்டாவது வெங்கடாவின் ஓகேங்களா? வெங்கட்ராவின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்போ இதுல ராஜா உடையார்ன்றது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா உடையார் வந்து விஜயநகர பேரரசர் இரண்டாவது வெங்கடாவின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் ஓகேங்களா? ராஜா உடையார். அடுத்தது 17ஆம் நூற்றாண்டில் மைசூர் மன்னர்கள் தங்களது சுதந்திரத்தை நிலைநாட்ட தள்ளப்பட்டனர். சாமராஜ உடையார், கந்திராவ கந்திராவ ராஜா, தோத தேவராஜா ஓகேங்களா ஆகியோர் தங்களது தன்னாட்சியை நிலைப்படுத்தி கொண்டனர். அடுத்தது தோதோ ராஜா மதுரை, தஞ்சை, ஊர், செஞ்சி நாயக்கர்களின் கூட்டு படையெடுப்பை தோற்கடித்தார் ஓகேங்களா? தோதா தேவராஜா மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி நாயக்கரின் கூட்டு படையெடுப்பை தோற்கடித்தார் ஓகேங்களா? அப்போ தோதா தேவராஜா முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. தோதா தேவராஜா அவுட் சோர்ஸ்ன்னு பார்த்தா தோதா தேவராஜான்றது ரொம்ப முக்கியம். ஆனா ராஜா உடையார் தான் வந்து விஜயநகர பேரரசருக்கு இரண்டாவது வெங்கடான் மேல ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து விஜயநகர பேரரசுல இருந்து கொஞ்சம் கப்பம் கட்டுற மாதிரி இருந்துட்டு, அதாவது தன்னாட்சியா இருந்தது மைசூரு. அதுக்கப்புறம் சாமராஜ உடையார், கந்திராவ ராஜா, தோதா தேவராஜா இவங்கெல்லாம் வந்து தங்களை தன்னாட்சி நிலைப்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனா தோதா தேவராஜா தான் வந்து மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி நாயக்கரின் கூட்டு படையெடுப்பை தோற்கடித்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது இவருக்கு பின் வந்த சிக்கதேவராய ஓகேங்களா? சிக்கதேவராய தனது ஆட்சியை தெற்கே பழனி வரைக்கும், கிழக்கே சேலம் வரையும் விரிவுபடுத்தினார். பழனியும் சேலம் மைசூர் பகுதிகள் ஆயின. அப்போ இதுல வந்து என்ன கேட்பாங்கன்னா, சிக்கதேவராயர் எது வரைக்கும் தனது ஆட்சியை விரிவுபடுத்தினார். அப்படி இல்லைன்னா மதுரை, தஞ்சாவூர், செஞ்சேனைக்கும் கூட்டுப்படை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, நம்ம பழனி, சேலம் வரைக்கும் விரிவுபடுத்தவர் வந்து சிக்கதேவராயா. அதை செஞ்சி, மதுரை, தஞ்சாவூர் கூட்டுப்படை தோற்கடித்து வந்து தோத தோதா தேவராஜா ஓகேங்களா? அடுத்தது அமைச்சர் அபகரிப்பு. அமைச்சர் அபகரிப்பு 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் மன்னர்களின் திறமையின்மையால் அமைச்சர்கள் அதிகாரத்தை அபகரித்து கொண்டனர். சிக்கதேவராயக்கு பின் வந்த கந்திராவ மூக்கரசு ஓகேங்களா? ஒரு செவிட்டு ஊமை. அடுத்தது தோட கிருஷ்ண ராஜா அரச பதவிக்கு அருகதையற்றவர். சாமராஜா இவன் கீழ் புரிந்த தளவாய் தேவராஜாவும் நிதியமைச்சர் நஞ்சராஜாவும் சதி செய்து மன்னரை கைது செய்து அதிகாரத்தை கைப்பற்றினர். 5 வயதையான சிக்க கிருஷ்ண ராஜாவை அரியாசனத்தில் அமர்த்தி இவர்கள் ஆட்சி நடத்தினர். அடுத்து சில ஆண்டுகளில் நஞ்சராஜா இருந்த பின் அவருடைய பெயரை கொண்ட நஞ்சராஜா தேவராஜனின் இளைய சகோதரர் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டார். இக்குழப்பிய குட்டையில் மீன் பிடித்த ஐதர் அலி மைசூர் அரசியல் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஐதர் அலி நஞ்சு ராஜாவை கைது செய்து கொன்று விட்டார். அதன்பின் ஐதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் மைசூரின் முடிசூடா மன்னர்களாயினர். ஐதர் அலியின் எழுச்சி மைசூர் போர்களை தவிர்க்க முடியாதாக்கி விட்டது ஓகேங்களா? அப்போ ஐதர் அலி வந்து யாரை கொண்டுட்டு வந்தார்னா,
நஞ்சராஜா அப்படின்னு சொல்ற தேவராஜா. ஓகேங்களா? நஞ்சராஜா, தேவராஜா. இது மட்டும் முக்கியம். இந்த பேராகிராஃப்ல பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கோண போராட்டம். முக்கோண போராட்டம் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் எங்கு போர் நடைபெற்றாலும் அதன் தாக்கம் தமிழ்நாட்டை பாதித்தது. பாதிப்பு குறைவாக இருந்தாலும் அதை குறைத்து மதிப்பிட முடியாது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் எங்கு போர் நடைபெற்றாலும் அதன் தாக்கம் தமிழ்நாட்டை பாதித்தது. பாதிப்பு குறைவாக இருந்தாலும் அது குறைத்து மதிப்பிட முடியாது. மைசூர் போர்கள் ஐதர் அலி, திப்பு சுல்தான், ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர் ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட முத்தரப்பு ஆதிக்க போராட்டமாகும். இம்முக்கோண போராட்டத்தில் ஆற்காட்டு நவாப்பும் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரும் பங்கேற்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாயிற்று. ஓகேங்களா? அதாவது முக்கோண போராட்டம்னா ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அதாவது மைசூரு, அடுத்தது ஹைதராபாத், மராத்தியர். இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், ஆற்காட்டு நவாப் இவங்களுக்கெல்லாம் கூட்டணி வச்சு வந்து போர் நடைபெற்றது அப்படின்னு சொல்றதுதான் இந்த முக்கோண போராட்டம். ஓகேங்களா? முக்கோண போராட்டம்னா 3 பேரு. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் வந்து மைசூரு, ஹைதராபாத், மராத்தியர் 3 ஊருக்கும் சேர்ந்ததுதான். அது வந்து எங்க போர் நடைபெற்றாலும் தமிழ்நாட்டுல பாதிப்பு கொஞ்சம் அதிகம்னு சொல்றதுதான் இந்த பேராகிராஃப். ஓகேங்களா? அடுத்தது மைசூர் போர்கள். மைசூர் போர்கள். முதல் மைசூர் போர் எப்பன்னா 1767 இருந்து 1769 வரை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1767 டு 69 வரை. 1769 வரை. இது எப்போ வரைக்கும் வந்துச்சுன்னா 1767 இருந்து 1799 வரைக்கும். ஓகேங்களா? 4 மைசூர் போரும் சேர்த்தி. ஓகேங்களா? காரணம். முதல் மைசூர் போருக்கான காரணம். முதல் மைசூர் போருக்கான காரணங்கள் பல. முதலாவதாக ஹைதர் அலியின் அசாதாரண எழுச்சி ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது. இரண்டாவதாக ஹைதர் அலிக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே இருந்த தொடர்பு ஆர்காட் நவாப் முகமது அலிக்கு சவாலாக இருந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹைதர் அலியின் எழுச்சி. ஓகேங்களா? ஹைதர் அலியின் எழுச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து இரண்டாவது ஹைதர் அலிக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்குமே இருந்த தொடர்பு ஆர்காட்டு நவாப் முகமது அலிக்கு சவாலாக இருந்தது. மூன்றாவதாக எதிரியின் நண்பன். எதிரி என்பதற்கேற்ப பிரெஞ்சுக்காரர்கள் நண்பனான ஹைதர் அலி நவாப் முகமது அலியை ஆதரித்த ஆங்கிலேயருக்கு எதிரானார். ஓகேங்களா? அதாவது எதிரின் எதிரி நண்பன். அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் நண்பரான ஹைதர் அலி நவாப் முகமது அலியை ஆதரித்த ஆங்கிலேயருக்கு எதிரானார். ஓகேங்களா? எதிரியானார். அடுத்து நான்காவதாக ஹைதராபாத் நிஜாம். ஓகேங்களா? ஹைதராபாத் நிஜாம் மதில் மேல் பூனையாக இருந்தமையால் ஆங்கிலேயர் அவருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அதாவது ஹைதராபாத் நிஜாம் வந்து மதில் மேல் பூனையாக இருந்தமையால், அதாவது மதில் மேல் பூனைனா முடிவெடுக்க முடியாத நிலை. ஓகேங்களா? அதாவது இந்த பக்கம் போலாமா இல்ல அந்த பக்கமா, அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் போலாமா இல்ல ஆங்கிலேயர்களோட போலாமா அப்படின்னு சொல்லி எந்த பக்கமும் சேர முடியாம யோசனையிலே இருக்கிறது மதில் மேல் பூனை அப்படின்றது. ஓகேங்களா? மதில் மேல் பூனையாக இருந்தமையால் ஆங்கிலேயருக்கு அவருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். ஓகேங்களா? ஆங்கிலேயர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். அதன்படி நிசாமுக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால் ஆங்கிலேயர் நிசாமுக்கு ஆதரவாக இருப்பார். இந்த உடன்படிக்கை ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்குமே இருந்த அவநம்பிக்கையும் விரோதத்தையும் ஆதரித்தது. ஐந்தாவதாக ஆற்காட்டு நவாப் முகமது அலியின் இருந்த நில தகராறுகளை தீர்த்து கொள்வதற்கான தருணத்தை எதிர்பார்த்திருந்தார் ஹைதர் அலி. ஓகேங்களா? ஹைதர் அலி. அடுத்தது ஆறாவதாக ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி ஹைதர் அலியுடன் சேர்ந்து கொண்டதும் அவருக்கும் சேர்ந்து கர்நாடகத்தின் மீது படையெடுத்ததும் முதல் மைசூர் போருக்கு உடனடி காரணமாயிற்று. மொத்தம் 6 காரணம் சொல்லியிருக்காங்க. அதுல உடனடி காரணம் பார்த்தா ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி, ஓகேங்களா, ஹைதராபாத் நிசாம் வந்து ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி ஹைதர் அலியுடன் சேர்ந்து கொண்டதும் அவ்விருவரும் சேர்ந்து கர்நாடகத்தின் மீது படையெடுத்ததும் முதல் மைசூர் போருக்கு உடனடி காரணம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது போரின் போக்கு. ஓகேங்களா? போரின் போக்கு. கர்நாடக படையெடுப்பு. ஹைதர் அலியும் கட்சி மாறிய நிசாம் முகமது அலியும் கர்நாடகத்தின் மீது படையெடுத்தனர் 1767. ஓகேங்களா?
அடுத்து இப்படையெடுப்பை எதிர்பார்த்த ஆற்காட்டு நவாப்பும் ஆங்கிலேயரும் அச்சவாலை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். ஆங்கில படை தளபதியான ஸ்மித், ஓகேங்களா, ஸ்மித்தும் ஹுட்டும் ஹுட்டும் அடுத்தது ஐதர் அலி நிசாம் கூட்டுப்படை, ஓகேங்களா, ஐதர் அலி நிசாம் கூட்டுப்படையை முறையே வட ஆற்காட்டு மாவட்டத்தில் உள்ள சங்கமாவிலும் திருவண்ணாமலையும் தோற்கடித்தனர். ஆங்கில படையால் கொங்கு நாட்டு பகுதியை அழிக்க முடி முடிந்ததே என்று அபகரிக்க முடியவில்லை. ஓகேங்களா, ஆங்கில படையால் வந்து கொங்கு நாட்டு பகுதியை அழிக்க தான் முடிச்சு. ஓகேங்களா, ஆனா அந்த பகுதி தங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆங்கில படையின் தளபதி ஸ்மித்தும் ஹுட்டும் ஐதர் அலி நிசாம் கூட்டுப்படை மூலிய வட ஆற்காட்டு மாவட்டத்தில் உள்ள, ஓகேங்களா, வட ஆற்காட்டு மாவட்டத்தில் உள்ள சங்கமாவிலும் அடுத்தது திருவண்ணாமலையும் தோற்கடித்தனர். ஓகேங்களா, அப்போ ஆங்கிலேயர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது போர்ல. அடுத்தது சென்னை நோக்கி விரைந்த ஐதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் இப்பின்னடையிலிருந்து பின்வாங்கி விட்டார். ஆம்பூரை கைப்பற்றும் ஐதரின் முயற்சியும் தோல்வி அடைந்தது. ஓகேங்களா, ஆம்பூரை கைப்பற்றும் ஐதரின் முயற்சியும் தோல்வி அடைந்தது. வங்காளத்தில் இருந்து வந்த ஒரு ஆங்கில படைப்பிரிவு நிசாமின் நிலப்பகுதியின் மீது படையெடுத்தது. அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிசாம் மீண்டும் கட்சி மாறி ஆங்கிலேயர் பக்கம் வந்தார். முன்னமே ஆங்கிலேயர் செய்து கொண்ட உடன்படிக்கை பின்பற்ற உடன்பட்டார். தோல்வி கண்டு துவண்டு போகாத ஐதர் அலி 1768 நவம்பர் மாதம் கோடையிலே என படையெடுத்து சென்று சேலத்துக்கு வடகிழக்கே உள்ள மகால் என்றழைக்கப்பட்ட 12 மகாலை கைப்பற்றினார். மேலும் பல இடங்களை ஆக்கிரமித்து பின் கரூரை பிடித்தார். ஆங்கில தளபதி நிக்சனை தோற்கடித்து ஈரோட்டை கையகப்படுத்தினார். கரூர் சூறையாடப்பட்டது. பசலுக்கான் தலைமையில் ஐதரின் மற்றொரு படைப்பிரிவு மதுரை திருநெல்வேலி நோக்கி விரைந்தது. ஐதர் அலி தஞ்சாவூர் மீது படையெடுத்த பின் கடலூருக்கு சென்றார். ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் தோல்வி அடைஞ்சாலும் போக போக வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயர் முக்கியம். 1768 வந்து கோடை இடையின படையெடுத்து சேலத்துக்கு வடக்கு பாரமகால் என்ற, ஓகேங்களா, 1768 பாரமகால் என்று அழைக்கப்பட்ட 12 மகாலை கைப்பற்றினாரு. 69 ஈரோட்டை கைப்பற்றினுங்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது திருநெல்வேலி மதுரைக்கு போனது ஐதராலி படை பிரிவில் உள்ள தலைமையில் யார் தலைமையில பசலுக்கான், ஓகேங்களா, பசலுல்லாகான், ஓகேங்களா. அடுத்தது அமைதி உடன்படிக்கை. ஐதர் அலியின் சூறாவளி படையெடுப்பால் ஆங்கிலேயர் அதிர்ந்து போயினர். கெஞ்சினால் மிஞ்சினால் கெஞ்சும். ஆங்கிலேயர் ஐதர் அலியின் சமரச பேச்சும் சமாதானமும் வர சம்மதித்தனர். அதற்கென தளபதி புரூக் என்பவரை ஐதர் அலியிடம் தூது அனுப்பினர். அப்போ அவருக்கிட்ட ஆங்கிலேயர் தூது அனுப்பினர் பேர் என்னன்னா தளபதி புரூக். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, தளபதி புரூக். அப்புறம் நவாப் முகமது அலியுடன் பேச விரும்பாத ஐதர் அலி சென்னை சென்று ஆங்கிலேயருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் விளைவாக இரு சாரருக்கும் இடையே அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டது 1769 ஏப்ரல். அடுத்தது உடன்படிக்கை விதிகள். உடன்படிக்கை விதிகள். ஐதர் அலியின் கை மேலோங்கி இருந்தமையால் அவரே அமைதி உடன்படிக்கையின் விதிகளை தீர்மானித்தார். ஓகேங்களா, ஐதர் அலி தான் எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்றதுனால அவரோட விதியே மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து அதன்படி இரு சாரும் கைப்பற்றிய, ஓகேங்களா, இது வந்து கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இரு சாரரும் கைப்பற்றிய இடங்களை திரும்பி கொடுக்க வேண்டும். ஓகேங்களா, 2 பேரும் கைப்பற்றிய இடங்களை திரும்பி கொடுக்க வேண்டும். விதிவிலக்காக ஐதர் அலி கைப்பற்றிய கரூரை அவரே தக்க வைத்துக் கொள்ளலாம். தற்காப்பு போரின் போது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளல். இதன் விதிப்படி ஐதர் அலி மராத்தியருடன் போரிட நேர்ந்தால் ஆங்கிலேயர் அவரை ஆதரிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டார். ஓகேங்களா, மொத்தம் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இரு சாரரும் தாங்கள் கைப்பற்றிய இடங்களை கொடுக்கணும். 2வது கரூர் அவரை வச்சுக்கினாரு. 3வதா யாரோட, அதாவது தற்காப்பு போரின் போது யாராவது வந்து தங்களை பகுதியை அடிச்சாங்களோ அவங்களுக்கு ஆதரவா வந்து போரிடணும். அந்த 3வது பாயிண்ட்ல வந்து மராத்தியர் வந்து அதாவது ஐதர் அலியை போரிட்டாங்களா ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு டைம்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆங்கிலேயர். அதனாலதான் 2வது மைசூர் போர் வரும். ஓகேங்களா, அதுவும் பாருங்க, பின்னாடி சொல்லுவாங்க. அடுத்தது ஐதர் அலி ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட அமைதி உடன்படிக்கை அவரது நியாய உணர்வுக்கும் பெருந்தன்மைக்கும் ராஜதந்திரத்துக்குமான எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது
பெருக்கத்திற்கு வேண்டும் பணிதல் என்னும் குரல் என்ற உயர் நெறிக்கேற்ப நடந்து கொண்டார் ஐதர் அலி. ஆங்கிலேயர் ஐதர் அலியின் தோல்வி அடைந்தது அவர்களது இராணுவ வலிமையை பெரிதும் பாதித்து விட்டது. சுயநலத்துக்காக திறமையற்ற ஆர்காட் நவாப்பை தொடர்ந்து ஆதரித்தமைக்காக ஆங்கிலேயர் கொடுத்த விதியே இத்தோல்வியாகும். ஓகேங்களா. அடுத்தது தோல்விக்கான காரணங்கள். ஐதர் அலி ஆங்கிலேயர் ஐதர் அலியின் தோல்வி அடைவதற்கான காரணங்கள். 1. ஆங்கிலேயரிடம் விரைந்து செல்லக்கூடிய குதிரைப்படை இல்லை. ஓகேங்களா. ஆங்கிலேயரோட குதிரைப்படை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்தது தளபதிகள் ஸ்மித்தும் உட்டும் ஒருங்கிணைத்து செயல்படவில்லை. 2 பேரும் அதாவது ஒருங்கிணைந்து செயல்படல அப்படின்னா வந்து இப்ப பாருங்க பிரெஞ்சுக்காரர்ல தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா ராபர்ட் கிளைவும் அவரு சொல்லி ஒரு யோசனையில தான் பாண்டிச்சேரியே வந்து கொஞ்சம் திக்குமுக்க ஆக வச்சாரு. அது மாதிரி ஒருங்கிணைச்சு செயல்பட்டா மட்டும்தான். ஓகேங்களா. ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. அடுத்தது 2வது பட்டு சென்னை கவுன்சிலின் குறுக்கீடு. ஓகேங்களா. சென்னை கவுன்சிலின் குறுக்கீடு. சென்னை அரசாங்கத்தின் குறுகிய கண்ணோட்டம். ஓகேங்களா. சென்னை அரசாங்கத்தின் குறுகிய கண்ணோட்டம். நிலையான கொள்கையின்மை. ஓகேங்களா. நிலையான கொள்கையின்மை. அதாவது அரசாங்கம் வந்து தன்னோட பகுதியை மட்டும் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுதான் குறுகிய கண்ணோட்டம். 2வது நிலையான கொள்கை இல்ல. ஓகேங்களா. மொத்தம் அப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை தவிர ஃபியூச்சருக்கு என்ன இல்ல அப்படின்னு சொல்றதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆங்கிலேயர் நவாப் முகமது அலியுடன் வைத்துக் கொண்ட ஆங்கிலேயர் நவாப் முகமது அலியுடன் வைத்துக் கொண்ட சந்தர்ப்பவாத கூடா நட்பு. ஓகேங்களா. முகமது அலியுடன் கொண்ட சந்தர்ப்பவாத கூடா நட்பு. அடுத்தது ஐதர் அலியின் வலிமை மிக்க விரைந்து செல்லக்கூடிய குதிரைப்படை மற்றும் அவருடைய தெளிவான திட்டம், ராணுவ உத்தி, மதிநுட்பம் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. தோல்விக்கான காரணங்கள். ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் மைசூர் போர். இது அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட கண்டினியூட்டிய தேங்க் யூ காய்ஸ். முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.